ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற அருமையான ஆலோசனை 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம். 1 Corinthians chapter 10 verse 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிற சோதனையைத்தான் உங்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சோதனை வரும் பொழுது துவண்டு போகாதிருங்கள். சோதனையை ஜெயிக்கிறதான வல்லமையையும் வழியையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். Dear child of God, God allows temptation in our life. It is common for everyone, those who believe in God. You need to believe that the Lord is faithful. The Lord will give you strength to endure temptation in your life. And also, the Lord God will help you and He will make you a way to come out of that temptation. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு வனாந்திரத்திற்கு பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். அங்கே அவருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது. அந்த சோதனையில் அவர் சாத்தானை ஜெயித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனை வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல வார்த்தையை பயன்படுத்தி சாத்தானை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். You need to use the word of God and confess every declaration, every faith confession, every promises against Satan who is going to tempt you. It is the way the Lord Jesus Christ, He overcame the temptation. It is the word of God, which is the sword God has given us to stand against the devices of every temptations that Satan sends in our life. ஆண்டவருடைய வார்த்தை என்கிறதான ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொண்டு சாத்தான் அனுப்புகிற ஒவ்வொரு சோதனையையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். தேவன் இந்த வேதாகமத்திலே எப்படி சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். சோதனையை ஜெயித்த அநேக மனிதர்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சோதனையை ஜெயிக்க அழைக்கப்பட்டவர்கள். Joseph overcame the temptation. God promoted him from the prison to the palace. Same way, our Lord Jesus was tempted. God exalted him from the cross to the paradise. Today, it is you and me who need to stand against the devices of Satan. Every temptation is symbol for God to help us to overcome the temptation in our life. நம்முடைய சோதனையை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வது எளிதான காரியம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் வருகிற சோதனையில நீங்கள் ஜெயிப்பீர்கள், அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் சோதனையை ஜெயிக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்தருளும். அவர்கள் வாழ்க்கையில தேவ வல்லமை இறங்கட்டும், அற்புதங்கள் நடைபெறட்டும். சோதனையை ஜெயித்து அவர்கள் உண்மையாகவே ஜெய வீரர்களாக அநேகருக்கு சாட்சிகளாக நிற்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.